Hi friends, welcome to Yuk Shik Arts and Crafts. நவராத்திரிக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிம்பிளாக ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐடியா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமிக்கிலாம் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்குரிய பேஸ் எடுத்திருக்கேன். அதுலேயே பெரிய சைஸு. இதில் வந்து எப்படி இந்த மாதிரி நூல் சுற்றுறதுன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு நூல் எடுத்து அந்த ஜிமிக்கி பேஸில் சுற்றிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சைஸில் 2 இதை எடுத்து ரெண்டையும் மேலேயும் கீழேயுமா வச்சு ஒரு சாண்டல் கலரோ அல்லது லைட் கலராக ஃபேஸ் கலர் இருக்க மாதிரி ஒரு நூலில் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன ஜிமிக்கியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி 2 ஜிமிக்கியும் சேர்த்து வச்சு ஒன்று போல் சுற்றிக்கோங்க. இதை வந்து எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா நான் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். இதை வந்து நம்ம தனித்தனியாக சுற்றிட்டு 2ஐயும் ஒட்டிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி தெரியும். இப்படி சுற்றும்போது நமக்கு அது வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சுற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 2ஐயுமே சேர்த்து ஒரே இதாக ஆக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர்லையோ இல்லை லைட் கலரில் ஃபேஸ் கலர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணது மேலே இதை வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி அகலம் கம்மியாக இருக்க ஒரு சின்ன மூடியை எடுத்துக்கோங்க. அதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாக் கலர் நூல் வந்து நிறைய சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அந்த ரெடி பண்ணதுக்கு மேலே வந்து முடி மாதிரி செட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் ரெடி பண்ணலாம். நான் வந்து இதை ஒட்டிட்டு அந்த இதை வந்து பின்னாடி கூடி சுற்றி மொத்தமாக அந்த முடி இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து அதை ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்து கழுத்துலையும் அந்த பால் செயின் வச்சு ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணி ஃபேஸில் கண், மூக்கு இதெல்லாம் ஒட்டிட்டேன். இது வந்து நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பொம்மையும் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா 2 ஜடை இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொம்மையை வந்து நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் 2 ஜிமிக்கி எடுத்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலரில் வந்து இதை சுற்றிக்கலாம். இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் அந்த ஜிமிக்கியோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் 2 ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கண்ணு, மூக்கெலாம் வச்சுக்கலாம். அப்புறம் தலையில் வந்து நம்ம ஜிமிக்கி யூஸ் பண்ணும்போது ஜிமிக்கி கேப்பை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து தொப்பி மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம வந்து இது ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணுறோம். இது வந்து இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அடியில் வந்து பேஸ் இல்லாமல் நம்ம ஜிமிக்கி யூஸ் பண்ணியிருக்கனால அது ஆடும். அந்த மாதிரி நான் பொம்மை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம 2 பொம்மை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பொம்மையுமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கலராக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன சைஸ் ஜிமிக்கியில் பிங்க் கலரில் நூல் சுற்றி எடுத்திருக்கேன். அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததை விட சின்ன பாசியாக ஒன்று ஒட்டி 2 இது ஒரே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயுமே நம்ம ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபேஸ் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பாசியில் வந்து மேலே இருக்க ஓட்டையில் வந்து நம்ம கம்மலுக்கு பேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒட்டுற ஸ்டோன்ஸ்லாம் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்கிறத வச்சு இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்கி பேஸ்லேயும் ஒன்று வந்து உடஞ்சதாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு பொம்மையாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதுலேயும் இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்குரிய மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிமிக்கி பேஸ்லேயே பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம இதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் மேலே வந்து டிசைனுக்காக இதுவுமே ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறது தான். இதையும் ஒட்டியாச்சு. இதே மாதிரி 2 ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது வந்து பெரிய சைஸ்க்கு முந்தின சைஸ் ஜிமிக்கி பேஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு அடியில் வந்து கம்மலுக்குரிய பேஸ் வந்து ஒட்டியாச்சு. இதுக்குள்ளே வந்து அந்த இருக்க ஓட்டையை அடைக்கிறதுக்காக கம்மலில் யூஸ் பண்ணுற பேஸை வந்து உள்ளே வச்சு ஒட்டிடலாம். அடுத்து வந்து இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டெக்கரேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் என்கிட்ட ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது எல்லாத்தையுமே அதில் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிளேல கூட ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதே மாதிரி ரெடி பண்ணி அதில் எல்லோ கலரில் ஸ்பாஞ்ச் பால்ஸ்லாம் போட்டு லட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி பேஸ்லேயே கீழே வந்து கொஞ்சம் பெருசு, மேலே வைக்கிறது வந்து அதோட சின்ன சைஸு, அதுக்கு மேலே வந்து கம்மலோட பேஸ், இந்த மூணையும் சேர்த்து வச்சு ஒட்டினா நமக்கு வந்து இது ஒரு கொடை மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி 2 சின்ன சைஸ்லேயும் 1 பெரிய சைஸ்லேயும் 3 இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து அடுத்து இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம பால் செயின்ஸு ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேங்காய் இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தேங்காய் நாரை வந்து மடக்கி ஒரு பக்கம் ஃபெவிபாண்ட் வச்சு லைட்டாக ஒட்டிட்டு அந்த பானைக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த கொலு முன்னாடி கும்பம் மாதிரி வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து சந்தன குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சின்னதாக ரெடி பண்ண பானையை எடுத்துக்கலாம். இது மேலே வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளவர் செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு கம்மல், இது 2 ரோஸு, நம்ம 2 பானையிலையும் இந்த மாதிரி கம்மலை வந்து செட் பண்ணி இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கம்மல் தான். இது வந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அந்த கீழே பெரிய பாசியாகவும் மேலே சின்ன பாசியாகவும் இருக்கும்ல, இதுக்கு இடையில வந்து நம்ம ஆல்ரெடி பிரேஸ்லெட்டில் இல்லைன்னா எதுலையாவது பிஞ்சு அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் செட் பண்ணி இதை கூட நம்ம பொம்மை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த சின்ன சின்ன ரிங் மாதிரி இருக்கிறது அதுவும் இயரிங் பேஸ் தான், சின்ன பேஸு, அதையும் நம்ம இந்த இதுக்கு நடுவில் மாட்டி இதை வந்து பொம்மை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த இதை மாட்டும்போது வந்து அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறத நம்ம மாட்டி இதை வந்து நம்ம பொம்மையாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீடு எடுத்துட்டேன். இதுக்கு அடியிலையும் நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறத வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக ஒரு ஃப்ளவர் இருந்தது, இதையும் வச்சு நம்ம ஒரு அழகு பொருளாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லா பொம்மையுமே இதில் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து கோல்கேட்டில் சின்ன சைஸ் பாக்ஸு இல்லைனா இந்த மாதிரி எந்த அட்டைப்பெட்டினாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அடுக்குனிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து இதில் 3 படி தான் ரெடி பண்ணுறேன். நம்ம வந்து நிறைய படி ரெடி பண்ணோன்னா இன்னும் நிறைய பாக்ஸ் தேவை. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, அதனால் நான் இதை வச்சு 3 படி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி படி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹோம்மேட் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். சைடு ரெண்டுலேயுமே க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அதே ஷேப்புக்கு கட் பண்ணி இது ஸ்டிக்கர் டைப்புங்கிறனால நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து ரெட் கலரில் பண்ண கிளிட்டர் ஷீட் எடுத்து கட் பண்ணி அந்த படிகள் எல்லாத்துக்குமே ஒட்டி இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பொம்மை எல்லாத்தையுமே இதில் அடுக்கலாம். இந்த 2 பொம்மையும் நம்ம கொலுலலாம் செட்டியார் பொம்மைலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்காக பெருசாக ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ரெடி பண்ணனால அதோட பேஸ் வந்து கீழே வந்து நிற்காதனால இந்த மாதிரி ரிங்கு வச்சு அதை வந்து நம்ம நிற்க வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஜிம்மிக்கிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒன்று இருந்ததில்ல, அதில் ரெடி பண்ண பொம்மையை வந்து வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்கிட்ட 2 குபேரர் பொம்மை சின்னதாக இருந்துச்சு, அதை வந்து 2 கார்னர்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து சென்டரில் என்கிட்ட சின்னதாக ஒரு விநாயகர் பொம்மை இருந்தது, அதை வந்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிங்க் கலரில் ஒன்று போல் ரெடி பண்ண 2 பொம்மையும் விநாயகரோட 2 சைடும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் லைட் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஜிமிக்கி எல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஒட்டி ரெடி பண்ணோம்ல, அது மேலே வச்சு இதை வந்து ஒரு டெக்கரேட்டிவ் லைட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணனால 2 சைடுமே டெக்கரேட்டிவ் லைட்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண ஃப்ரூட் பேஸ்கெட்டை வந்து அந்த 3ஆவது ஸ்டெப்புக்கு கீழே வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம லட்டு மாதிரி ஸ்பாஞ்ச் பாலில் ரெடி பண்ணதையும் அந்த சைட்லேயே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பெரிய பானையில் தேங்காய் வச்சு கும்பம் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதை வந்து சென்டரில் அதுக்கு நடுவில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த சின்ன பானையில் வந்து ஃப்ளவர் வச்சு ரெடி பண்ணோம்ல, அதை வந்து 3rd ஸ்டெப்பில் 2 கார்னர்லேயும் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து அந்த கோல்டன் கலர் பீடில் வந்து ரெடி பண்ணோம்ல, அதை வந்து அந்த கும்பத்துக்கு பின்னாடி 3rd ஸ்டெப்பில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கம்மல்லேருந்து நிறைய பொம்மை மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதுவுமே வந்து நிற்காது. அதனால நம்ம கீழே வந்து இந்த இயரிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த பேஸை வந்து கீழே அந்த ஒவ்வொரு பொம்மைக்கும் ஏற்ற மாதிரி வச்சு அது மேலே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச எல்லா பொம்மையுமே அடுக்கியாச்சு. அடுத்து இது முன்னாடி வந்து பவுலில் தண்ணி வச்சு அதில் ஃப்ளவர் வைப்பாங்கள்ல, அதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்டில் வந்து இது வந்து ஆல்ரெடி பிரேஸ்லெட்லேருந்து பிஞ்சு போன ஃப்ளவர்ஸு, இதை வந்து செட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ளவர்ஸ் மாதிரி. இதுக்கு இடையில வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து விளையாட்டு ஜாமானில் இருக்கிறது குட்டி குட்டியாக செட் பண்ணுறது, இதை வந்து நான் இடையில செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதில் வந்து கோலம் மாதிரி போடுவாங்கள்ல, அதுக்குமே இந்த கலர் இதை யூஸ் பண்ணி நான் கோலம் மாதிரி அதை சுற்றிலுமே ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி இதை வந்து எப்படி வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லுமே அடுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், ஃபுல்லுமே ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வைக்கிற கொலுவை வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கொலுவையும் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொலுவில் நான் பண்ணதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.